ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்தோட சாப்பிடும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சூடுபடுத்திக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெரிய மீல் மேக்கர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெருசே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன மீல் மேக்கர் தான் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த சுடு தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி போட்டு ஒரு தடவை அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு நார்மலாக அந்த மீல் மேக்கரில் ஒரு வாசனை வரும்ல, அது வராமல் இருக்கும். இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவன தேங்காய் சேர்த்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா புழிஞ்சு வச்சுருக்குறோம்ல இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர், அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்படி நம்ம வதக்கும்போது நம்மளுக்கு இந்த மீல் மேக்கரோட இந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயிலையே இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லவங்கம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு நல்லா இதிலேயே சேர்த்து வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒரு 70-லேருந்து 80% அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. எப்போவுமே தூள் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போது தான் நம்மளுக்கு அது கருகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கர் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே ஈவனாக கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இது அப்படியே வதங்கட்டும். அந்த மீல் மேக்கரோடு சேர்ந்து இந்த மசாலாவும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துருங்க. அந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்போது தான் நம்மளுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கும் போது பச்சை வாசனை எல்லாமே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
பாருங்கள் இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு மீல் மேக்கர் கிரேவி. இப்போ இதை நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்